இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 8த் சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய 5த் லெசன், அதாவது இடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜியோகிராஃபி லெசன் பார்க்க போறோம். சரிங்களா? இதிலேயே முக்கியமானத மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இப்ப அசார்ட் யார் அப்படின்னா, அசார்ட் அப்படின்றது பெல்ஜியம் நாட்டோட கால்பந்தாட்ட வீரர் அப்படின்றது தெரிஞ்சா போதும். அடுத்து அசார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புவியில் உள்ள உயிர் மற்றும் உயிரற்ற பொருட்களை பாதிக்கக்கூடிய நிகழ்வு வந்து அசார்ட்ன்னு சொல்றாங்க. அதாவது இடர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இடர், பேரிடர் அப்படின்றதுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரிங்களா? இடர்னா ஒரு தனிநபரையோ பாதிக்கக்கூடியது. பேரிடர் அப்படின்னா ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடியது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். இப்ப இடருக்கு நெறைய மீனிங்லாம் இங்க குடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, ஒரு பொருளோ, ஒரு நபரோ, நிகழ்வோ, காரணியோ, மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும், இழப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தால் அதை இடர்ன்னு சொல்லுவாங்க. இவை சுற்றுச்சூழலில் மனிதனால் உருவாக்கப்பட்டவையோ அல்லது இயற்கையான நிகழ்வாகவோ இருக்கலாம். அசால்ட் அப்டின்ற சொல்லு, அசால்ட் என்ற பழமையான பிரெஞ்சு சொல்லிருந்து தோன்றியது. இதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகடை விளையாட்டு. அரபு மொழியில சொல்லணும் அப்டின்னா, சஸர் அப்டின்னா ஸ்பானிய மொழியில அசார் அப்டின்னு சொல்லுவாங்க. அரபு மொழிய சஸர், ஸ்பானிய மொழியில அசார்ன்னு சொல்லுவோம். சரியா? இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, மனித உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் இயற்கையான நிகழ்வுகள் இயற்கை இடர்கள். இயற்கையா நடந்துச்சுன்னா இயற்கை இடர்கள். பேரிடர்களின் எண்ணிக்கை மற்றும் தீவிரம் மனித செயல்களால் அதிகரிக்கிறது. இயற்கையான செயல்பாடுகள் அல்லது நிகழ்வுகள் மட்டுமே இயற்கை இடருக்கான காரணங்கள் அல்ல. மனிதர்கள் இயற்கையை கையாளும் தன்மையை பொறுத்தும் என்னது அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. பேரிடர் அப்படின்றது வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகரமான நிகழ்வாகும். இவை உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவை விளைவிப்பதுடன் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இதுதான் இந்த லைன் இம்பார்ட்டன்ட். இடரை பொறுத்தளவு மற்றவரோட உதவி தேவையில்லை. ஆனா பேரிடருக்கு மற்றவரோட உதவி தேவை. பேரழிவு அப்படின்றது மிகப்பெரிய இழப்பினையும் அதிக செலவினத்தையும் உண்டாக்குவதோடு அவற்றிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் தேவைப்படும். இதுதான் பேரழிவு. சரியா? அப்ப இடர்களோட வகைகள் பார்ப்போம். இடர்களோட வகைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நிகழ்வுக்கான காரணங்களின் அடிப்படையில் இடர்கள், உருவாகும் அடிப்படையிலான இடர்கள். இப்ப நிகழ்விற்கான காரணிகள் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, 3 பெரும்பிரிவா பிரிக்கலாம். இயற்கையால் ஏற்படும் இடர்வு, அப்புறம் மனிதனால் உருவாகக்கூடிய இடர்வு, அப்புறம் சமூக இயற்கை காரணிகளால் ஏற்படக்கூடிய ஒரு இடர்வு. சரிங்களா? இப்ப இயற்கையால் ஏற்படக்கூடிய இடர்வு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுல மனிதனோட பங்கு இருக்காது. ஏன்னா இயற்கைன்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லாவே. அப்ப மனிதனோட பங்கே கிடையாது. அப்ப நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயலு, வறட்சி, நிலச்சரிவு, சுனாமி, எரிமலை வெடிப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை இடர்களுக்கான ஒரு முக்கிய உதாரணங்கள். அப்புறம் மனிதனால் உருவாகக்கூடிய இடர்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா, மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது. சரிங்களா? குண்டு வெடிக்கிறது, இப்போ குண்டு வெடிப்பு, அபாயகரமான கழிவுகள் வெளியேறுறது, காற்று, நீர், நிலம் மாசடைகிறது, அணைக்கட்டு உடையிறது, போர், உள்நாட்டு கலவரம், தீவிரவாத செயல்கள் இதெல்லாம் மனிதனால் உருவாக்கக்கூடிய ஒரு இடர்களுக்கு எக்ஸாம்பிள். இப்ப சமூக இயற்கை இடர்கள், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கொஞ்சோண்டு இயற்கை வந்து கலந்திருக்கும். பகுதி இயற்கை இடர்கள்னு சொல்லுவோம். ஃபுல்லா வந்து இயற்கைன்னு சொல்ல முடியாது. 2மே மிக்ஸ் ஆயிருக்கும். இப்ப ஆறுகளோட நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மரங்களை கண்மூடித்தனமாக அழிப்பதனால் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு, வறட்சி ஏற்படுறது. ஆக்சுவலா இது நடக்காது. மனிதன் வந்து அந்த மரங்கள வெட்டுறதுனால நடக்கக்கூடியது. அப்ப பகுதியான இயற்கை இடர் தான் இதுவும். நிலச்சரிவுகள் இயற்கை காரணிகளால் ஏற்பட்டாலும், மலை பிரதேசங்களில் சாலைகள் அமைப்பது, வீடுகள் கட்டுவது, சுரங்கங்களை தோண்டுவது, கனிமங்கள் மற்றும் கல் வெட்டி எடுத்தல் போன்றவை நிலச்சரிவின் பாதிப்பை அதிகப்படுத்தக்கூடியது. அடுத்து சதுப்பு நிலக்காடுகள் அழிக்கப்படுவதால் சூறாவளி அலைகள் கடற்கரை பகுதிகளில் இடரை உருவாக்குகின்றன. அப்புறம் பெரும்பாலான பெருநகரங்களில் பனிப்புகை ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளியிடும் புகைகள், மரங்கள் மற்றும் நிலக்கரிகளை எரிப்பதனால் உண்டாகும் புகையானது மூடுபனியை உருவாக்குகிறது. இவை அடர் மூடுபனியுடன் சேர்வதால் பனிப்புகை உண்டாகி உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது. அப்புறம் உருவாகும் அடிப்படையில 8 வகையா பிரிக்கலாம். உருவாகும் அடிப்படையில 8ஆ பிரிக்கலாம். இப்போ வளிமண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வளிமண்டலத்தினால என்னென்ன வருது? வெப்பமண்டல சூறாவளி, இடியுடன் கூடிய புயல், மின்னலு, சுழல் காற்று, பனிச்சரிவு, வெப்ப அலைகள், மூடுபனி, காட்டுத்தீ இதெல்லாம் வளிமண்டலத்தால ஏற்படக்கூடியது. ரைட்டா? அப்புறம் நிலம் சார்ந்து ஏற்படக்கூடியது அப்படின்னா, நில அதிர்வு, சுனாமி, நிலச்சரிவு, நிலம் அமிழ்தல் இதெல்லாம் நடைபெறும். இப்போ நீரியல் தொடர்பான வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடற்கரை அரிப்பு, சூறாவளி அலைகள் இதெல்லாம். எரிமலை சார்ந்தனா எரிமலை வெடிப்பு தான். அப்புறம் லாவா வழிதல். சரியா? சுற்றுச்சூழல் சார்ந்த இடம்னா காற்று, மண்ணு, நீர் மாசடைகிறது, பாலைவனமா மாறுறது, புவி இது வெப்பமடைகிறது, காடை வந்து அழிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள். உயிரியல் சார்ந்த இடர்கள்னா சின்னம்ம, பெரியம்ம, தட்டம்ம, பால்வினை தொற்று நோய்கள், எய்ட்ஸ், விஷத்தேனீக்கள் இதெல்லாம் வந்து உயிரியல் சார்ந்த இடர்கள். அடுத்த தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள்னா அபாயகரமான கழிவுப் பொருட்களால் ஏற்படும் இடர்கள், தீ விபத்து, கட்டடம் கட்டமைப்பு குறைபாடுகளால் ஏற்படும் இடர்கள், பாலம், சுரங்கம், அணைகள் இதெல்லாம் வந்து விபத்துக்குள்ளாகிறது. அதெல்லாம் சொல்லலாம்.
அப்புறம் மனித தூண்டலால் ஏற்படுறதுலாம் தீவிரவாதம், குண்டுவெடிப்பு, போக்குவரத்து விபத்துகள், போர், உள்நாட்டு கலவரம், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? எப்படி உருவாகுது அப்படின்றதுக்காக. அப்புறம் இந்தியாவோட முக்கிய இடர்கள்லாம் நில அதிர்வு. இப்போ நில அதிர்வு அப்படின்றதுனா இந்திய தர நிர்ணய நிறுவனம் 5 நில அதிர்வு மண்டலமா பிரிச்சிருக்கு. 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1 வந்து நம்ம இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. மண்டலம் 1 அப்படின்றது இந்தியாவில் எந்த இடமும் இல்லை. ஏன்னா 5ஆ பிரிச்சிருக்காங்க. ரைட்டா? இதில் மண்டலம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? இதில் வந்து மண்டலம் 2 வந்து குறைவானது. சரிங்களா? மண்டலம் 3 வந்து மிதமானது. மண்டலம் 4 வந்து அதிகம். மண்டலம் 5 வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகம். சரிங்களா? இதில் வந்து தமிழ்நாடு இங்கே தான் இருக்குது. மண்டலம் 3ல் தமிழ்நாடு இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். சரிங்களா? அது இங்கே சொல்லியிருப்பாங்க, இந்தியாவின் எந்த பகுதியும் மண்டலம் 1 கீழ் வகைப்படுத்தவில்லை. ஆனால் மொத்தம் 5 மண்டலம் இருக்குது. இதில் தமிழ்நாடு வந்து மண்டலம் 3ல் இருக்குது. சரிங்களா? அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அதுவே போதும். சரியா? அடுத்து தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கணும். தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் டெல்லி. அடுத்து வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு எப்படி வரும்னா கனமழை மற்றும் கடல்களில் உருவாகும் பேரலைகளால் புவியின் மேற்பரப்பின் ஒரு பகுதி மற்றும் நீரினால் மூழ்கடிக்கப்படுதல் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்குன்னா இதான் டெஃபினேஷன். இது காரணம் என்ன? கனமழை பெய்யும், அப்புறம் வெப்பமண்டல சூறாவளி, அப்புறம் மேகம் வெடிக்கிறது. இயற்கை காரணிகள்லாம் பரந்த நீர்பிடிப்பு பகுதிகள், போதிய வடிகால் அமைப்பு இல்லாமல் இருக்குது. மனிதனோட காரணிகள் அப்படின்னா காடை அழிக்கிறது, வண்டல் படிவுகள், முறையற்ற வேளாண்மை முறை, முறையற்ற நீர்ப்பாசன முறை, அணை உடைகிறது, நகரமயமாகிறது, இதெல்லாம் காரணமா இருக்கும். சரிங்களா? அடுத்து அடிக்கடி வெள்ளப்பெருக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கடலோர ஆந்திரா, ஒடிசா, குஜராத்தோட தென்பகுதி, வடக்கு பகுதியில் உத்தரப்பிரதேசம், வட பீகார், மேற்கு வங்காளத்தை உள்ளடக்கிய கங்கை சமோலி, இதெல்லாம் வரும். சரிங்களா? அடுத்து தேசிய நீரியல் நிறுவனம் புதுடெல்லியில் இருக்கு. சூறாவளி புயல்கள். நெக்ஸ்ட் சூறாவளி புயல்கள் வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதிகளில் சூழலும் வலிமையான காற்றே சூறாவளி புயல் காற்று. குறைந்த காற்றழுத்த பகுதியில் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது சூறாவளி புயல் காற்று. இந்த புயல் காற்று வட அரைக்கோளத்துல கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையிலையும், தென் அரைக்கோளத்துல கடிகார திசையிலையும் சுத்துது. இதையும் நோட் பண்ணிக்கணும். வட அரைக்கோளத்துல கடிகார திசைக்கு எதிர் திசையிலையும், தென் அரைக்கோளத்துல கடிகார திசையிலையும் சுத்தும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறாவளி புயல் காற்று. சரியா? அடுத்து அதான் 200 கிலோமீட்டர் வரை காற்று வேகமாக வீசும்னு சொல்றாங்க. 50 சென்டிமீட்டர் வீதம் வந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. சரியா? வெப்பமண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென்று ஏற்படும் கடல் நீர் எழுச்சி புயல் அலை அப்படின்னு சொல்றோம். இது ஆழமற்ற கடலோர பகுதிகளில் காணப்படக்கூடியது புயல் அலை அப்படின்னா. கொடுத்து கேட்பாங்க, வெப்பமண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென ஏற்படும் கடல் நீர் எழுச்சி என்ன சொல்லுவாங்க? புயல் அலை. இப்போ புயல் அலைகளால் பாதிக்கக்கூடிய பகுதி என்ன? ஒடிசாவோட வடபகுதி, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ண போதும். தமிழ்நாடு கடற்கரை வந்து 14 கடலோர மாவட்டங்கள். இதையும் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வறட்சினா என்ன? வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, தொழில்துறை மற்றும் மக்களினோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நீர் பற்றாக்குறையை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வானியல் வளர்ச்சி. வானிலை இயல் வளர்ச்சினா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மழையின் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைவாக பெய்திருக்கக்கூடிய சூழலை வானியல் வளர்ச்சி. அதாவது இவ்வளவு மழை நம்ம பெய்யுன்னு எதிர்பார்த்திருப்போம், ஆனா அதை விட கம்மியா பெஞ்சிருக்குன்னா அது வானிலை வளர்ச்சி. நீரியல் வளர்ச்சி அப்படின்னா நீரோடைகள், ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவு குறைந்து காணப்படும் சூழலை வந்து நீரியல் வளர்ச்சின்னு சொல்லுவோம். 2 டைப் இருக்கு. புவி மேற்பரப்பு நீர் வளர்ச்சி இருக்கு, நிலத்தடி நீர் வளர்ச்சி இருக்கு. சரியா? அடுத்து வேளாண்மை வளர்ச்சினா மழை பற்றாக்குறை காரணமா வேளாண் பயிர்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலையை வேளாண் வளர்ச்சின்னு சொல்லுவோம். மழை இல்லைன்னா வேளாண்மை பண்ண முடியாது. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் பருவமழை பொய்ப்பதால் வறட்சி ஏற்படுது. இந்தியாவில் வந்து வறட்சி ஏற்படுதுன்னா பருவமழை பொய்க்கிறதுனால. அதை நோட் பண்ணிக்கணும். பொதுவாக இந்தியாவில் பருவமழை சமச்சீரற்ற நிலையில பொழிகிறது. சில பகுதிகள் அதிக மழைப்பொழிவையும் மற்ற பகுதிகள் மிதமானது முதல் குறைவான மழைப்பொழிவையும் பெறுகின்றன. குறைவாக மழை மற்றும் மிக குறைவான மழை பெறும் பகுதிகள் வறட்சியினால் பாதிக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாட்டில் வந்து 3ல் 1 பங்கு பகுதியில் வந்து வறட்சியினால் பாதிக்குது. 3ல் 1 பங்கு. அதில் 16% நிலப்பரப்பையும் 12% மக்கள் தொகையையும் கடுமையாக பாதிக்கிறது. ஆண்டு மழைப்பொழிவு 60 சென்டிமீட்டர் குறைவான மழை பெறும் பகுதிகள் இந்தியாவின் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகள். அதாவது 60 சென்டிமீட்டருக்கு கம்மியாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள்னு இந்தியாவை சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கணும், கேட்பாங்க. அடுத்து நிலச்சரிவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிலச்சரிவு அப்படின்றது புவியீர்ப்பு விசையினால் பாறைகள், மண் மற்றும் தாவரங்கள் மலைச்சரிவுகளில் கீழ் நோக்கி வேகமாக செல்லும் நகர்வை குறிக்கக்கூடியது. இதுதான் நிலச்சரிவுனா. சரிங்களா? அடுத்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 15% பரப்புகள் நிலச்சரிவுக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளாக சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டமும்
மற்றும் ஊட்டிய சொல்லுவாங்க. சரியா? ஊட்டிய உதகமண்டலம் அப்படின்னா நீலகிரி மாவட்டம். சரியா? இது 2மே பார்த்துக்கணும். இப்ப சுனாமி அலைனா என்ன? கடலடி நில அதிர்வு இது ஒண்ணு ரீசன். கடலுக்கு அடியில நில அதிர்வு ஏற்படுறது, கடலுக்கு அடியில நிலச்சரிவு ஏற்படுறது, எரிமலை வெடிப்பு ஏற்படுறது. ஆகியவையின் காரணமாக கடலில் ஏற்படும் பேரலைக்கு சுனாமின்னு பேரு. கிட்டத்தட்ட 640 960 கிலோமீட்டர் வரை வேகமா வீசக்கூடியது. கடலோர வாசிகளுக்கு சுனாமி பேராபத்தை ஏற்படுத்தும். சுனாமினா என்ன? சுனாமின்ற வார்த்தைக்கு ஜப்பானிய சொல்லு இது. சரியா? சுனாமினா ஜப்பானிய சொல்லு. அப்படின்னா துறைமுகம், நாமினா அலை. அப்ப துறைமுக அலை அப்படின்றது பெறப்பட்டது. இப்ப இந்தியால எப்போ வந்து சுனாமி வந்துச்சு? அப்படின்னு 2004ல வந்துச்சு. 2004 டிசம்பர் 26 வந்துச்சு. இந்திய பெருங்கடல்ல வந்துச்சு. உள்ளூர் நேரம் பார்த்தீங்கன்னா 7:59 வந்துச்சு. ரிக்டர் அளவு 9.1 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் வந்து இந்தோனேஷியாவோட சுமத்ரா கடற்கரையை தாக்குனுச்சு. இதுல கிட்டத்தட்ட நிறைய உயிர் சேதம் வந்து ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய சுனாமியே சொல்லலாம் இதை. சரிங்களா? 2004ல ஏற்பட்ட சுனாமி. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அபாயகர கழிவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் மனிதர்களுக்கு பெருத்த சுகாதார தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சு கழிவுகள் அபாயகர கழிவுகள்னு சொல்லுவாங்க. கதிரியக்க பொருள்னா அணுமின் நிலையங்களில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், பயன்படுத்தாத எரிபொருள் குழாய்களை சொல்லுவாங்க. ரசாயனங்கள் அப்படின்னா செயற்கை கனிம பொருட்கள், கனிம உலோகங்கள், உப்புகள், அமிலங்கள், வெடி உப்பு, காரங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மற்றும் வெடி மருந்துகள். இதெல்லாம் வந்து ரசாயனங்கள் வரும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த டைப் தான் மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து முக்கியமானது செர்னோபில். செர்னோபில் அப்படின்றது அணு பேரழிவிடம். அதாவது பிரிப்பியாட் பக்கத்துல இருக்கக்கூடியது. இது வந்து இப்போ வந்து ஒரு சுற்றுலாத்தலமா இருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா செர்னோபில் அப்படின்றது அப்போ சோவியத் யூனியன்ல இருந்துச்சு. அணு உலை விபத்து எப்போ ஏற்பட்டுச்சுன்னா ஏப்ரல் 26 1986 ஏற்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செர்னோபில் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1986 ஏற்படுது. 1945ல ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு வெளிப்பட்டதாம். 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு வெளிப்பட்டதாம். இந்த விபத்து உலக வரலாற்றில் மிகப்பெரிய அணு விபத்தா பதிவாயிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 350,000 மக்கள் தான் அப்புறப்படுத்திருக்காங்க. சரியா? ஏன்னா தற்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது உக்ரைன் மற்றும் பெலாரஸை உள்ளடக்கிய பகுதியில் விபத்து நடந்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமான விலங்குகள் மற்றும் 200க்கும் அதிகமான பறவை இனங்கள் வசிக்கின்றன. 2016ஆம் ஆண்டு உக்ரைன் நாடு கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு அந்த நாட்டு அரசாங்கத்தால் அந்த இடத்த அங்கீகரிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து மருத்துவ கழிவுகள் நமக்கு தெரிஞ்சதுதான். எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவுகள்னா அதுவும் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் வெடிபொருட்கள், குடிசார் அபாய கழிவுகள் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணா போதும். அப்புறம் காற்று மாசு. காற்று மாசுனா காற்றுல பல வகைகள் இருக்கு. ஹைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% இருக்கும். இதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடியது. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஹீலியம், நியான், கிரிப்டான் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இது இல்லாமல் நீராவியும் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கும். இது மாசுபடுத்துச்சு அப்படின்னா இது மாசுபட்டுச்சுன்னா இதான் மாசுபாடுன்னு சொல்லுவாங்க. முதன்மை மாசுபடுத்திகள் அப்படின்றது ஒரு மூலத்திலிருந்து நேரடியாக வெளியேற்றப்படும் மாசு. முதன்மை மாசுபடுத்தினா ஒரு மூலத்திலிருந்து நேரடியாக வெளியேற்றக்கூடிய மாசு. இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் நேரடியாக வெளியேற்றப்படுவதில்லை. ஆனால் மற்ற முதன்மை மாசுக்கள் வளிமண்டலத்தில் விளைவுவதால் உருவாகக்கூடியவை. முதன்மை மாசுபடுத்தினா என்ன? சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, துகள்ம பொருட்கள் மற்றும் முதன்மை மாசுபடுத்திகள். இதான் பார்த்தீங்கன்னா முதன்மை மாசுபடுத்திகள். இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் தரைமட்ட ஓசோனையும் பனிப்புகையும் சொல்லுவாங்க. இது மட்டும் நோட் பண்ணா போதும். முதன்மை மாசுபடுத்திகள் என்ன, இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் என்ன அப்படின்றத பாத்துங்க. அப்புறம் நீர் மாசுறது நமக்கு ஜெனரலா தெரிஞ்சதுதான். சரியா? இதுதான் பெருசா பாயிண்ட் எதுவும் இல்லை. பேரழிவை உருவாக்கக்கூடிய புதிய ஆயுதமாக இயற்கை வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. பெரும் சுற்றுச்சூழல் பேரழிவு காரணமாக இந்தியாவில் 2017ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் சுமார் 22,000 பேர் இறந்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணீங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அவ்வளோ. அப்புறம் இது ஜெர்மன் வாட்ச் எடுத்த தனியார் அமைப்பு வெளியிட்டுள்ள உலகளாவிய காலநிலை குறியீட்டு அறிக்கையில் இது கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்த மீள்பார்வை. மீள்பார்வை நம்ம உள்ள பார்த்ததுதான். பெருசா இங்க எது வேற எதுவும் கிடையாது. அடுத்து கலைச்சொல். நில அதிர்வுனா என்ன? புவியோட மேலத்துல திடீர்னு ஏற்படும் கடுமையான அதிர்வு. வெள்ளப்பெருக்குனா என்ன? ஆறு, கால்வாய், கடற்கரை பகுதியில் நீர்மட்டம் உயர்வதால் ஏற்படக்கூடிய வெள்ளத்துல அமர்றது நிலப்பகுதி. வறட்சினா என்ன? இப்பதான் பார்த்தோம். நீர் பற்றாக்குறை வறட்சின்னு சொல்லுவோம். சுனாமினா அதான் சுனாமி எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து புக் பேக்கு. காற்றில் உள்ள நைட்ரஜன் 78. இந்திய பெருங்கடல் சுனாமி எப்போ ஏற்பட்டுச்சு? 2004. சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லிருந்து எடுத்திருப்பாங்க. புவி மேற்பரப்பு நீருக்கு எடுத்துக்காட்டு வந்து புவியோட மேற்பரப்பு நீருக்கு எடுத்துக்காட்டு எனது ஏரிகளை சொல்லலாமா? ஆமா. பருவமழை பொய்ப்பின் காரணமாக ஏற்படக்கூடியது வறட்சி. சரிங்களா? இடர்கள் டேஷுக்கு வழிவகுக்குது. பேரழிவுக்கு. பேரழிவுக்கு ஒரு வழிவகுக்கும். நிலச்சரிவு டேஷ்ல இருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நிலச்சரிவுன்றது இயற்கையில் இருக்குதான் எடுத்தாரு. இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையா இடர்களை 8 வகையா பிரிக்கலாம். தோன்றுவதன் அடிப்படையில். தீவிரவாதம் மனிதனால் உண்டாகக்கூடியது.
மனிதனால் ஏற்படக்கூடிய இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் டேஸ் மாசுபடுத்தி, முதன்மை மாசுபடுத்தி. இப்பதான் பார்த்தோம் முதன்மை. நைட்ரஜன், சல்பர் டை ஆக்சைடு முதன்மை மாசுபடுத்தி. செர்னோபில் அணு விபத்து 1986 ஏப்ரல் 26 நடந்தது. அப்புறம் முதல்நிலை மாசுபடுத்தி அப்படின்றது என்னது? சல்பர் டை ஆக்சைடு. அபாயகர கழிவு காலாவதியான மருந்துகளை சொல்லலாமா? அபாயகர கழிவு. நில அதிர்வு ஏற்பட்டா என்ன நடக்கும்? சுனாமி வரும். வானிலை வறட்சி அப்படின்றது மழைப்பொழிவு கம்மியாகிறது. மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய இடர் வந்து தீவிரவாதம். சரியா?